வந்துட்டாங்க. எனக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க போல இருக்கு. உட்காருங்க. அப்புறம் மச்சான், பிசினஸ் விஷயமா கிளையண்ட்டை மீட் பண்ண போனீங்களே, சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சதா? மீட் பண்ணிட்டேன். சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு. அது எப்படி என்ன சக்சஸ்ஃபுல்லா முடியும்? என்ன சிஸ்டர் சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. அண்ணா, நீங்க உண்மையிலே மீட்டிங் தான் போனீங்களா? என்னம்மா சொல்ற? அவர் என்ன ரொம்ப நாளா பார்க்கணும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. அண்ணா நிறுத்துங்கண்ணா, ப்ளீஸ். திரும்ப திரும்ப போய் சொல்லாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியும். நீங்க மரகதத்தையை தானே பார்க்க போனீங்க? என்னம்மா சொல்ற? நான் போய் அந்த அம்மாவை பாப்பனா? உண்மையாவே நான் பிசினஸ் விஷயமா தான் வெளில போனேன். என்னடா சும்மா நின்று இருக்க? சொல்றா. ஆமாமா, மாப்பிள்ள உண்மையிலேயே கிளையண்ட மீட் பண்ணதான் போனா. பாத்தியாமா? இப்போ வச்சு அண்ணன் நம்புறியா? இல்லண்ணா, நம்ப மாட்டேன். ஏன்னா புனிதா போன் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டா. இனிமே நீங்க பொய் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல. ஆமா சிஸ்டர், நான் உங்களை தான் பார்க்க போனேன். ஏன்னா உங்களுக்கு இந்த வேண்டாத வேலை? அவங்கள சமாதானப்படுத்துறது சாதாரண காரியம் இல்ல. நாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணியும் எங்களால முடியல. இப்போ நீங்களும் போய் அவமானப்பட்டுட்டு வந்து நிக்கிறீங்க. இல்ல சிஸ்டர், உங்களுக்கும் மரகதம்மாக்கும் பிரச்சனை வந்தது என்னால் தானே. என்னால ஏற்பட்ட பிரச்சனை நானே சால்வ் பண்ண நினைச்சேன். அதான் உங்ககிட்ட போய் சொன்னேன். நான் உண்மையை சொல்லியிருந்தா நீங்க என்ன போக விட்டுருக்க மாட்டீங்க. ஆமா சிஸ்டர், இவன் நல்ல எண்ணத்தோட தான் போனான். ஆனா அங்க எல்லாமே தப்பா நடந்துச்சு. என்னதான் பிரபு தம்பி மேல கோவமா இருந்தாலும் இப்படியா புடவையை எரிக்க சொல்லுவாங்க? அந்த அம்மாவை எரிக்க சொல்லிருக்காங்கன்னு கண்மணி எரிச்சிருக்காளே. காட்டு மிராண்டித்தனமா நடந்துக்கிறாங்க. அந்த கண்மணி எப்பவுமே இப்படித்தான். ராசாத்தி எப்படா கவுக்குலான்னு காத்துக்கிட்டு இருக்கா. ஆமத்த, மரகதம்மா சொன்னோடனே சந்தோஷமா எரிச்சிருப்பா இவ்வளோ. அட விடுங்கக்கா, அவங்களாம் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத ஜென்மம். தேவையில்லாம பேசிக்கிட்டு. மச்சான், என்ன மச்சான், பிசினஸ்ல கூட தான் புதுசு புதுசா ட்ரை பண்றோம். சில சக்சஸ் ஆகும், சில ஊத்தி முடிக்கும். அதுக்காக நம்ம ட்ரை பண்ணாம இருப்போமா? அந்த மாதிரி தான் மரகதம்மா விஷயத்துலயும் முயற்சி எடுத்தேன். அது தோல்வியில முடிஞ்சிச்சு. அதுக்காக திரும்ப முயற்சி பண்ணாம இருக்க முடியும்? அண்ணே, உங்களால எனக்கும் அத்தைக்கு பிரச்சனை வந்துருச்சுன்னு ஏன் கில்ட்டியா ஃபீல் பண்றீங்க? அவங்களுக்கும் எங்களுக்கும் தீர்க்க முடியாத பல பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம்னு அத நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. ஆமா மச்சான், இது ஒரு நாள்ல தீர்ற பிரச்சனை இல்ல. நேரம் வரும்போது எல்லாம் தன்னால சரியாயிடும். அந்த மரகதம்மா கண்மணிய நல்ல மருமகளா நினைச்சிட்டு இருக்காங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்களுக்கு அவளாலதான் ஆபத்து வரப்போகுது. அப்ப இந்த வேண்டாத மருமக ராசாத்தி தான் அவங்கள போய் காப்பாத்த போறா. சிஸ்டர், உங்க ஆன்ட்டி புடவை எரிக்க சொன்னத அத யாகத்துல புடவை எரிச்ச மாதிரி நினைச்சுக்கிறோன்னு கோகிலாமா மூஞ்சில அடிச்ச மாதிரி சொல்லிட்டான். அது மட்டும் இல்ல, என் மாப்பிள்ள எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல ஜெயிக்கிற வரைக்கும் விடவே மாட்டான். அதே மாதிரி இந்த முயற்சியிலையும் கண்டிப்பா
மச்சான் ம் நான் உங்ககிட்ட ஒன்று கேட்டால் தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு, கேளுங்க எதுவாக இருந்தாலும். ராசாத்திக்கும் அவங்க பெரியம்மாக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை? அவங்க ஏன் ராசாத்தி எவ்வளவு இருக்கிறாங்க? அது ஒரு பெரிய கதை மாப்பிள்ள. ஏன்னா ராசாத்தி சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு, பெருசா வசதி எதுவும் கிடையாது. அது மட்டும் இல்லாம அவ கொஞ்சம் குண்டா வேற இருக்காளா. கண்மணி அண்ணி அப்படி கிடையாது, நல்லா ஓரளவுக்கு வசதியான குடும்பம். பெரியம்மா எனக்கு ஒரு நல்ல வசதியான குடும்பத்துல பொண்ணு எடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா சூழ்நிலை ராசாத்தியை எங்க வீட்டுக்கு மருமகளா வர வச்சிருச்சு. அதுல இருந்தே சின்ன சின்னதா நடந்த ஒரு சில விஷயங்கள்னால ராசாத்தி மேல அவங்களுக்கு வெறுப்பு வந்துருச்சு. ஆனா எங்க அம்மா அப்படி கிடையாது. ராசாத்திக்கு எவ்வளவு கஷ்டம் ஏற்பட்டுச்சோ, எவ்வளவு அவமானம் ஏற்பட்டுச்சோ, அதே மாதிரி பெரியம்மாவால எங்க அம்மாவுக்கும் ஏற்பட்டுச்சு. அதனாலயே என்னவோ அம்மாவுக்கு ராசாத்தினாலே ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அவங்களையும் ஏத்துக்கிட்டாங்க. மச்சான் உங்க அம்மா ரொம்ப கிரேட்ல. ஆமா, அது என்னவோ உண்மைதான். ஏன்னா எங்க அப்பாவும் அம்மாவும் ரொம்ப அன்பா இருந்தாங்க ராசாத்தி மேல. ஆனா நான் அப்படி கிடையாது. ராசாத்தி குண்டா இருக்கான்னு ஆரம்பத்திலேயே ரொம்ப அவ மனசை கஷ்டப்படுத்தி வெறுத்திருக்கேன். என்ன நீங்க ராசாத்தி வெறுத்தீங்களா? ம் என்னால நம்பவே முடியல மச்சான். ஆமா மச்சான். ஐயோ என்ன சொல்றது, நான் எவ்வளவு படுத்திருக்கேன் தெரியுமா அவளை. நான் படுத்தின பாட்டுக்கெல்லாம் என் மேல வெறுப்பு காட்டாம ரொம்ப அன்பா இருந்தா. மச்சான் அந்த நல்ல குணம் தான் சிஸ்டர் இந்த உயரத்துக்கு கொண்டு போயிருக்கு. காலப்போக்கில் அவளோட நல்ல குணத்தை புரிஞ்சுக்கிட்டு நான் அவளை ஏத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் எங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இல்லாம இது வரைக்கும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்னொரு விஷயம், இதுல என் தங்கச்சியும் அவளோட தம்பியும் ஒருத்தர் விரும்பினாங்க. அவங்க 2 பேரையும் நாங்க 2 பேரும் தான் சேர்த்து வச்சோம். அப்புறம் என்ன ஆகும், பெரியம்மாவோட கோபம் உச்சத்துக்கு போயிடுச்சு. அதோட முடியுமா என்ன, அதோட விளைவா நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டியதா போயிடுச்சு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு பல முயற்சிகள் எடுத்து போராடி காய்கறி பிசினஸ் தொடங்கி இப்போ சேர்மனாவும் ஆயிட்டா. மச்சான் அதான் அவங்க எதிர்பார்த்த தகுதி எல்லாம் வந்துருச்சுல்ல, அப்புறம் ராசாத்தி ஏத்துக்கு என்ன தயக்கம்? என்ன பண்றது, அன்னைக்கு பணம் மட்டும் இருந்தா போதும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு ராசாத்தி அவங்களுக்கு எதிராக பெருசா ஊர்ல வளர்ந்துட்டான்னு நினைக்கிறாங்க. அவ மேல வெறுப்பை காட்டுறாங்க. அவங்க கிட்ட போராடுறது வேஸ்ட்ன்னு தான் நாங்க ஓஞ்சி போயிட்டோம். கண்டிப்பா ஒரு நாள் ராசாத்தியோட நல்ல குணத்தை அவங்க புரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பா காலம் வரும், அது வரைக்கும் பொறுமையா இருப்போம். வேற வழி இல்ல. என்ன இப்ப கூட அவளை புரிஞ்சுக்காம நீங்க கொடுத்த புடவையை எரிச்சு உங்க மனசையும் கஷ்டப்படுத்திட்டாங்க. பரவாயில்ல விடுங்க மச்சான், என்னதான் இருந்தாலும் அவங்க வயசுல பெரியவங்க, அதனால நான் அவங்கள தப்பா நினைக்கல. அப்படி இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு ஒரு அவமானம்னு வச்சுக்கோங்க. என்னாலையும் ராசாத்தியாலையும் அதை தாங்கிக்கவே முடியாது. தயவு செஞ்சு எங்க பெரியம்மாவை சந்திக்கிறேன்னு எதுவும் ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ். நீங்க சொல்றதெல்லாம் சரி, பட் நான் இங்க தங்கியிருக்கிறது முக்கிய காரணமே இந்த பதவியேற்பு விழாவில் கலந்துக்கவும் என் தங்கச்சியும் மரகதமாவும் சேர்த்து வைக்கவும் தான். அதை விட்டுருங்கன்னு சொன்னா அது என்னால முடியாது மச்சான். என்ன தேங்க்ஸ்மா. மாப்பிளையும் மச்சானும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, இந்த கொரோனா வைரஸை எப்படி ஒழிக்கிறதுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம். என்ன கிண்டலா மாமா? நீங்க என்ன பேசிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பேசிட்டு இருந்தோம்? அண்ணன் மரகதத்தைய பத்தி கேட்டிருப்பாரு, நீங்களும் சொல்லிருப்பீங்க. அண்ணா வேண்டாம் அண்ணா, நீங்க சென்னையில பிஸியான பிசினஸ் மேன், உங்க வேலையெல்லாம் விட்டுட்டு ஏன் பதவியேற்பு விழாவுக்காக இங்க உட்கார்ந்துருக்கீங்க? அது மட்டும் இல்ல, சத்யா வேற பாட்டிக்கு முடியலன்னு போயிருக்கா. இந்த மாதிரி நேரத்துல இதெல்லாம் வேண்டாம் அண்ணா. இந்த பிரச்சனையை பத்தி எல்லாம் அவ்வளவு தூரம் யோசிக்காதீங்க. இது எப்ப தீருமோ அப்ப தீரட்டும். நீங்க இங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருங்கண்ணே, எனக்கு அதுதான் முக்கியம். இருக்கிற பிரச்சனைய மறக்கிறதுக்கு தான் சரக்கு அடிக்கிறோம். ஆனா சரக்கு அடிச்சதுக்கு அப்புறம் படுக்கிறதுக்கு இடம் கிடைக்காம புது பிரச்சனை எல்லாம் வருது. என்ன கொடுமடா குள்ள உதயுது.
இந்த கிராமத்துல இந்த நேரத்துல இப்படி ஒரு காந்த குரலா? யார் இந்த தேவதை? இவ்வளவு அழகா பாட்டு பாடுறாளே. எங்க இருக்கா? மங்களா தெரியுது, கண்ணை தொடச்சிட்டு பாப்போம். இப்ப டபுள் மங்களா தெரியுதே. நிலா வந்து பாடுறாளோ? இல்ல. கண்ணு கிட்ட தூரம் வரைக்கும் யாரையுமே காணோமே. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க, ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க, அது உசுருக்குள்ள உருக்குதுங்க, வந்து சொல்லாத உறவு இவன் நெஞ்சோடு வளர்த்தா, அது தப்பான கருத்தா, தண்ணீரை எழுத்தா. ராசாவே உன்னை நம்பி இந்த ரோசா போயிருக்குதுங்க. ஆகா ஆகா, குரல்லே இவ்வளவு ஸ்வீட்டா இருக்குன்னா பாடுற அந்த புள்ள எவ்வளவு ஸ்வீட்டா இருப்பா. ஏன் புள்ள பூதா, இன்னிலிருந்து நீ மொண்டு சிங்கிள் இல்ல, ரெடி டு மிங்கிள். கண்டுபிடி, அந்த பொண்ணுக்கு எசப்பாட்டு பாடி அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடி. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா, பாராட்ட மடியில் வச்சு தாலாட்ட, எனக்கு அது தாய்மடி கிடைக்குமே. பூங்காத்து திரும்புமா, ஏன் பாட்ட விரும்புமா. ராசாவே வருத்தமா, ஆகாயம் சுருங்குமா. என்ன எசப்பாடு நின்றுச்சு? ஏஞ்சல், மை டியர் ஏஞ்சல், உன் அழுகு முகத்தை கொஞ்சம் எனக்கு காட்டக்கூடாதா? போங்க மாமா. மாமாவா? என்ன பார்த்தா மாமான்னு கூப்பிட்ட? என்ன பார்த்தா மாமான்னு கூப்பிட்ட? ஆமா. ஐயோ ஐயோ, இந்த உலகத்துல முத முறையா முத வாட்டின மாமான்னு கூப்பிட்ட முத ஆளு நீதாவா? மாமா கிட்ட உன் முகத்தை கொஞ்சம் காட்டக்கூடாதா? போங்க மாமா, எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? ஐயோ, வெக்கப்படுறாளே வெக்கப்படுறாளே, என்ன பார்த்து வெக்கப்படுறாளே வெக்கப்படுறாளே. ஏஞ்சல், இந்த மாமா கிட்ட என்னமா வெக்கம்? மாமா வாமே, வந்து முகத்தை கொஞ்சம் காட்டுமே. போங்க மாமா, நான் வரமாட்டேன். நீ வரல, நான் அங்க வந்துருவேன். வெளியே வாடி என் செல்லம். அண்ணே வணக்கண்ணே, எனக்கு திண்ணையே வேணானே. திண்ணையவே நான் பார்க்கல கேட்கல, திண்ணையில இனிமே நான் தூங்கல. நீங்க வயிறு முட்டை சாப்பிட்டீங்கன்னு நினைக்கிறேன். தூங்குங்க, வரட்டா? அன்னைக்கு வீடு வீடா படுக்கிறதுக்கு திண்ணைய தேடிக்கிட்டு இருந்த, இன்னைக்கு எசப்பாட்டு போறதுக்கு பொண்ணையா தேடிக்கிட்டு இருக்கா. உன்னையா என்ன அடிக்கிறதுக்கு உங்களுக்கு கவர்மெண்ட் வளர்க்கறாங்களா? என்னையே அடிக்கிறீங்களே. பட்டில குத்தாதீங்க. அண்ணே புதிய குத்தாதீங்க. அண்ணே ஐயோ, அண்ணே சுத்த விட்டாதீங்க. தலை சுத்துங்க. அண்ணே தேங்க்ஸ்ண்ணே. 2 நாளா முதுகு பிடிச்சிருந்தது, அடிச்சே கிளியர் பண்ணிட்டீங்கண்ணே. ச்சே, நிம்மதியா ஒரு பாட்டு கூட கேட்க முடியல. அம்மா அம்மா. வணக்கம். வணக்கம்மா. வாங்க, நீங்க உட்காருங்க, நான் அத்தைய கூப்பிடுறேன். ம்? அத்தை, ஜோசியர் வந்திருக்காரு. இந்த வர. வணக்கம்மா. வணக்கம். சொல்லுங்கம்மா, உங்க பிரச்சனை என்ன? ஜோசியரே, கொஞ்ச நாளாவே எனக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. நான் எது செஞ்சாலும் அது தோல்வியில முடியுது. இதோ இப்ப கூட சேர்மன் எலெக்ஷன்ல நின்னு ஜெயிக்கிறதுக்காக நிறைய செலவு பண்ணி தோத்துட்டேன்.
அதுல நான் ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டேன். ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? இனிமே எல்லாம் நல்லதா நடக்கணும்னா நான் என்ன பண்ணணும்? என்னோட ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க. ஆமாங்க ஐயா, எங்க அத்தை ரொம்ப பாவம். ஊரே சேர்ந்து மரியாதை கொடுத்த எங்க அத்தைக்கு இப்ப எந்த மரியாதையும் இல்ல. ஏன் எலெக்ஷன்ல தோத்த பிறகு அத்தை ரூமை விட்டே வெளியே வராம தான் இருக்காங்க. அதனால கொஞ்சம் ஜாதகத்தை பார்த்து சீக்கிரமா ஏதாவது பரிகாரத்தை சொல்லுங்களேன். இத பாருங்க சம்பந்தி, என் பொண்ணுக்கு என்னை விட உங்க மேலதான் பாசம் ஜாஸ்தி. உங்களுக்கு ஒண்ணுன்னா அப்படியே ஐஸ் மாதிரியே உருகிடுறா. இந்தாங்க, நீங்க பார்த்து சொல்லுங்க. இதெல்லாம் தேவையில்லம்மா. நீங்க கேட்ட கேள்விக்கு இத பார்க்க என்ன சொல்றீங்க? அவ ஜெயிக்கிறதுக்கு அவ வீடுதான் காரணமா? ஆமாமா, அந்த வீடு தான் காரணம். அந்த வீடு அமைஞ்சிருக்கிற இடம் அப்படி. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அதுதான் அந்த ராசாத்திக்கு தொடர்ந்து வெற்றிகளையே கொடுத்துக்கிட்டு இருக்கு. என்னம்மா, நான் சொல்றதுல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? நீங்க நல்ல இன்னும் அந்த வீட்டுல இருந்தா வெற்றி மேல வெற்றி குவிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்படி பாக்குறப்போ நீங்க இருக்கிற இந்த வீடு உங்களுக்கு சுமாரான பலனை தான் கொடுக்கும். ஐயா, அப்போ எங்க அத்தை அந்த வீட்டை வாங்கிட்டா எங்களுக்கும் வெற்றி மேல வெற்றி கிடைக்கும்ல? கண்டிப்பா, அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா ஒண்ணு, நீங்க அந்த வீட்டை வாங்கி குடி போகணுங்கிற அவசியம் இல்லை. வாரத்துல ஒரு நாள் போயிட்டு வந்தா கூட போதும். அந்த வைப்ரேஷனை கண்டிப்பா நீங்க உணர்வீங்க. நீங்க தொட்டதெல்லாம் தொடங்கும். பல பாராட்டுகளும் வெற்றிகளும் தேடி வரும். ஐயா, எனக்கு ஒரு சந்தேகம். இப்போ இந்த வீட்டை ராசி உள்ள வீடா மாத்த முடியாதுங்களா? மாத்தலாமா? அதுக்கு சில யாகங்கள் எல்லாம் பண்ணணும். அதுக்கு லட்சக்கணக்கில் பணம் செலவாகும். உங்களுக்கு சரினா அதையும் செய்யலாம். சரிங்க ஐயா, நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு அப்புறம் என்ன பண்றதுன்னு சொல்லி அனுப்புறேன். ரொம்ப சந்தோஷமா. கண்மணி, அத்தை, நீ உள்ள போய் ஜோசியருக்கு தட்சணை எடுத்துட்டு வா. சரிங்க அத்தை. அத்தை, என்னங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் உத்தரவு வாங்கிக்கிறேம்மா. என்னத்த யோசிக்கிறீங்க? கண்மணி, நாம ஏன் ராசாத்தி இருக்கிற வீட்டை விலைக்கு வாங்க கூடாது? அது எப்படி அத்த முடியும்?
இப்போ அந்த ராசாத்தியும் இனியனும் குடியிருக்காங்களே. என்ன கண்மணி, இந்த மரகத நினைச்சா வாங்க முடியுமா முடியாதா? கண்டிப்பா முடியும் அத்தை. ஆனா அதுக்கு பணம் வேணும்ல. அதுக்கு என்ன, உங்க மாமா கிட்ட வாங்கிட்டா போச்சு. இல்ல அத்தை, நீங்க அந்த வீட்டை தான் வாங்க போறேன்னு சொன்னா மாமா உங்ககிட்ட பணம் தர மாட்டாரு. அத வீடுன்னு ஏன் சொல்லணும்? என் பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்க போறேன்னு சொல்றேன். ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு அப்புறம் உண்மையை சொல்ல வேண்டியதுதான். ஆனா இதெல்லாம் முடியுமா அத்தை? முடியும். நீ அந்த வீட்டோட ஓனர் யாரு, எங்க இருக்காருன்னு விசாரிச்சு வை, பேசலாம். சரிங்க அத்தை, நான் விசாரிக்கிறேன். கண்மணி, எனக்கு என்னமோ இதெல்லாம் வேண்டாத வேலையோன்னு தோணுது. உங்க மாமாக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சா வீட்டுல ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும். அத பத்தியெல்லாம் எனக்கு கவலை இல்லம்மா. அந்த ராசாத்தி அழிக்க நான் எந்த எல்லைக்கும் போவேன். ஸ்கூல்ல வச்சு என்னை எப்படியெல்லாம் அசிங்கப்படுத்தினா, அவ வீடு வாசல் இல்லாம நடுத்தெருவுல நிக்கணும். அது வரைக்கும் நான் அவளை விடவே மாட்டேன். அண்ணா இந்தாங்க. என்னம்மா இது? பால் கொழுக்கட்டை. பால் கொழுக்கட்டை உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்கல்ல, அதான் செஞ்சேன். சேர்மன் மேடம், உங்களுக்கு இருக்கிற 1000 வேலையில இதெல்லாம் ஒரு வேலையா? என்னண்ணா இப்படி சொல்றீங்க? உங்களுக்கு செய்யறதுல என்ன சிரமம்? சங்கடப்படாம சாப்பிடுங்க. மாப்பிள, உனக்கு சாப்பிட சங்கடமா இருந்தா சொல்லு, எல்லாத்தையும் சேர்த்து நானே சாப்பிடுறேன். மூடிக்கிட்டு சாப்பிடு. நீதான் ஃப்ரீயா கொடுத்தா பெனால் கூட குடிப்பியே. சூப்பர்மா, அருமையான டேஸ்ட். சிஸ்டர், தேவாமிர்த மாதிரி இருக்கு. பால் கொழுக்கட்டை இன்னும் இருக்குல்ல, கொண்டு வாங்க, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. நான் நிறைய செஞ்சிருக்கேன், நீங்க நல்லா சாப்பிடுங்க. சிஸ்டர், மம்மி காலிங். ஹலோ. டேய் பிரபு, நல்லா இருக்கியா? சூப்பர். என்னடா அம்மாவை மறந்துட்டியா? தங்கச்சியை பார்த்த உடனே அங்கேயே செட்டில் ஆயிட்டியா நீ? இங்க ஊருக்கு வர எண்ணம் இருக்கா இல்லையா உனக்கு? இல்லம்மா, ராசாத்தி எலெக்ஷன்ல ஜெயிச்சதும் எப்படி விட்டு வர்றது? அதான் பதவியேற்பு விழா வரைக்கும் இருக்கலாம் தங்கிட்டேன். ரவுடி பேபி தான் சொன்னாங்க. சரி சரி, நான் சும்மா விளையாட்டுக்கு தாண்டா கேட்டேன். சரி, ராசாத்தி உன் பக்கத்துலயா இருக்கா? இருக்காங்கம்மா, பேசுறியா? குடேன் குடேன். இருமா குடுக்குறேன். அம்மா. ஹலோ அம்மா, நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? உன் வீட்டுக்காரு, அம்மா, அண்ணன் இவங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. மாமா வந்துட்டாரு, இருங்க நான் குடுக்குறேன். யார்? அண்ணாவோட அம்மா பேசுறாங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா, எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்பா. என் புள்ளைய நல்லா பாத்துக்கங்கப்பா. நீங்க பாத்துப்பீங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் நான் சொல்லணும் இல்லையா, அதான். இன்னொரு பவுல் இருக்கா? நம்ம பவுல் தீர்ந்து போயிருச்சே. மாப்பிளோட பவுல் என்ன சாப்பிட்டுன்னு ஏக்கமா பாக்குற மாதிரியே இருக்கே. அப்ப சாப்பிட்டுருவோம். அம்மா, அவர் இங்க ஜாலியா நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. அவருக்கு எந்த குறையும் இல்ல. அவருக்கு போகவே மனசு இல்லையா? ராசாத்தியை சேர்மன் ஆக்கிட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சரி, பாத்துக்கோங்கப்பா. சரிங்கம்மா, அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். பிரபு எப்படி இருக்கான்? மச்சானுக்கு இங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவர் ஜாலியா தான் இருக்காரு. சரிப்பா. போன பிரபு கிட்ட கொடுக்கறியா? சரிங்கம்மா, இதோ போன் கொடுக்குறேன். பேசுங்கண்ணே. மம்மி, இந்த ஊர் எப்படி சூப்பரா இருக்கு தெரியுமா? எங்க பார்த்தாலும் பச்சை பசேல்னு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்கு. கிராமத்து காத்து அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கு. மனசும் அப்படியே நிம்மதியா இருக்கு. நீ வாமி, 2 நாள் நீங்க தங்கியிருந்தா அப்புறம் சென்னைக்கு போய் விருப்பப்பட மாட்டேன். எனக்கும் அங்க வரணும்னு ஆசையா தாண்டா இருக்கு. என்ன பண்றது, உனக்கு தெரியாதா இங்க எவ்வளவு வேலை இருக்கு? பாக்கலாம்,
முடிஞ்சா நான் கண்டிப்பா வரேன். சரியா? சரி மீ, நான் அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சா வந்துடுறேன். ஓகேப்பா. ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ. எங்க இந்த பால் கொல்கட்டை? எனக்கு தெரியாது மாப்பிள, நான் என் பவுல்ல இருந்தது மட்டும் தான் சாப்பிட்டேன். ஏண்டா டேய், நான் ஒரே ஸ்பூன் தான் சாப்பிட்டேன். அப்புறம் எப்படி இங்க இருக்கிறதெல்லாம் காலியாகும்? ஒரு ஸ்பூன் தான் சாப்பிட்டியா? அது ரொம்ப பெரிய சைஸ் ஸ்பூனா இருக்குன்னு நினைக்கிறேன் மாப்பிள, அதான் உடனே தீந்துருச்சு. உண்மையா சொல்லு, இதான் திருடிட்டுனா? சாரி மாப்பிள, சாரி மாப்பிள, நான் தான் சாப்பிட்டேன். சிஸ்டர் செஞ்சது ரொம்ப சூப்பரா இருந்துச்சா, அதான் உன் பவுலையும் சேர்த்து நானே காலி பண்ணிட்டேன். எப்போ மாப்பிள, சாப்பாடுக்காக நாம காத்திருக்கலாம், நமக்காக சாப்பாடு காத்திருக்காது அப்படின்னு ஒரு தாடி வச்ச ஞானி சொல்லிருக்காரு. யாரும் இந்த ஞானி? ஐயோ, நான் தான். ஐயோ அப்பா, யார் நீங்க? ஞானி. யார் நீங்க? யார் நீங்க? ஞானி இல்ல, நீ ஞானி இல்ல. மாப்பிள மாப்பிள, பால் கொழுக்கட்டைய காக்க வச்சா பழிப்பாவம் வந்துட கூடாதுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் மாப்பிள நான் சாப்பிட்டேன். நான் நிறைய செஞ்சிருக்கேன், நான் போய் எடுத்துட்டு வரேன். சிஸ்டர், 4 அடி வாங்குறதுக்கு முன்னாடியே இத சொல்லிருக்க கூடாதா? எதுக்கு? எல்லாத்தையும் காலி பண்றதுக்கா? சரி இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் கொண்டு வாங்க, நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அவங்க இப்ப கொண்டு வரதையும் சேர்த்து முக்கலாம் தானே பாத்துட்டு இருக்க? அப்படிலாம் இல்ல மாப்பிள, பேசிக்கலி ஐ குட் பை. இனியன் மாப்பிள, சும்மா சொல்லக்கூடாது, சிஸ்டர் சமையல் அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படிங்கிறதுக்குள்ள 2 பவுல் பால் கொழுக்கட்டை காணாம போயிருச்சு. திருடி தின்னுட்ட. இல்ல, நான் அதுக்காக சொல்லல. ஒரு 3 மாசம் இங்கேயே இருந்து சிஸ்டர் சமையல சாப்பிட்டேன்னு வைங்களேன், நல்லா உலக உருண்ட மாதிரி வீங்கிருவேன், அதுக்காக சொன்னேன். ஆனா நீங்க எப்படி சிஸ்டர் சமையல சாப்பிட்டோம் இவ்வளவு ஃபிட்டா இருக்கீங்க? டெய்லி ஜிம்முக்கு போறீங்களோ? இல்ல, எங்க கம்பெனில நெல்லு மூட்டை தூக்குறேன். வரீங்களா? 2 மூட்டை தூக்கி இறக்குவோம். வேணாம், நீங்க தனியாவே தூக்கி இறக்குங்க. வாமா. சார், வாங்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. நீங்க யாரு, என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நாங்க திருக்கழுக்குன்றத்துல இருந்து வரோம். அங்க பெரிய வீட்டுக்காரங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும். நானும் உங்க குடும்பத்தை பத்தி கேள்விப்பட்டிருக்கேம்மா. சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நீங்க எங்க ஊர்ல இருக்கிற வீட்டை விற்க போறதா சொல்லிக்கிட்டாங்க, அது உண்மையா? ஐயா, அப்படிலாம் இல்லம்மா. யாருமா உங்களுக்கு சொன்னது? அது யார் என்னன்னுலாம் எனக்கு தெரியாது, அப்படியே காத்து வாக்குல கேள்விப்பட்டேன். அதான் உங்க அட்ரஸ் விசாரிச்சுட்டு வந்தேன். இல்லம்மா, உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. எனக்கு அந்த மாதிரி எந்த எண்ணமும் இல்ல. அப்படியா? பாருங்க இந்த மக்கள் எப்படியெல்லாம் பொருளைய கிளப்பி விடுறாங்கன்னு. என்ன ஆளுங்களோ தெரியல. எல்லாம் கலிகாலம்மா. சரி பரவாயில்ல. சார், நீங்க விக்கிறதா இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க, நாங்களே அந்த வீட்டை வாங்கிக்கிறோம். அந்த இடம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அத வாங்கி பெருசா ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறோம். அதனால எங்க கிட்ட நீங்க சொல்லுங்க. சரிம்மா, நான் சொல்றேன். ஆமாமா, நீங்க கண்டிப்பா எங்க கிட்ட தான் சொல்லணும், அத மறந்துடாதீங்க. ஆமாங்க, நான் இத ஏன் சொல்றேன்னா, அந்த வீட்டோட மார்க்கெட் ரேட் என்னன்னு உங்களுக்கும் எனக்கும் நல்லாவே தெரியும். நான் அதை விட டபுளா கொடுக்கவே ரெடியா இருக்கேன். இன்னும் 10-15 வருஷம் போனா கூட நான் சொல்ற ரேட்டுக்கு இந்த இடம் விக்காது. இப்போ 10-12ன்னு போகுதுன்னா
நான் 25 லட்சம் கொடுக்கறேன். எனக்கே அதை கொடுத்துருங்க. இவங்க சொன்னது மாதிரி இன்னும் 10 வருஷம் ஆனாலும் இந்த இடம் 12 லட்சம் தாண்டாது. நம்மளும் இந்த ஊர்லயே செட்டில் ஆயிட்டோம். வர்ற லட்சுமிய பேசாம வாங்கி போட்டுற வேண்டியதான். இருந்தாலும் வாடகை ஒழுங்கா தானே வருது. என்ன பண்ணலாம்? என்ன தீவிரமா யோசிக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. ராசாத்தின்னு ஒரு பொண்ணு அங்க குடித்தனம் இருக்கு. அந்த பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. அது மட்டும் இல்லாம வாடகை எல்லாம் கரெக்டா கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதை ஏன் கெடுக்கணும்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இப்படி பேசுறீங்க? 25 லட்சத்துக்கு வட்டி போட்டு பாருங்க எவ்வளோ வரும். அந்த வீட்டுக்கு வாடகையா எவ்வளோ கிடைக்கும்? ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் தானே. அதனால எனக்கு அந்த இடத்த கொடுத்துருங்க. உங்களுக்கு கண்டிப்பா லாபம் கிடைக்கும். சரிம்மா, கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் யோசிச்சு உங்களுக்கு சொல்றேன். அட, இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு? நாங்க உங்களுக்கு நல்லது தானே சொல்றோம். அதானே, டக்குன்னு இந்த விஷயத்துல முடிவெடுங்க. நல்ல விஷயத்த தள்ளி போடக்கூடாது. அது மட்டும் இல்ல, யாருமே இவ்ளோ விலை கொடுத்து அந்த வீட்டை வாங்க மாட்டாங்க. இல்லம்மா, அந்த வீட்டுல ராசாத்தி குடித்தன இருக்காங்க. அவங்களுக்கு காலி பண்றதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. ஒரு 3 மாசம் கழிச்சு இத பத்தி பேசலாமே. அவ்வளோ நாளெல்லாம் என்னால காத்திருக்க முடியாது. ஒரு வாரம் டைம் கொடுக்கறேன். அதுக்குள்ள அவங்கள காலி பண்ண சொல்லிடுங்க. அப்புறம் என்ன, வீட்டை உடனே ரெஜிஸ்டர் பண்ணி கை மேல 25 லட்சத்தை எடுத்து வைக்கிறேன். இது நல்ல ஆஃபர், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிம்மா, நான் ராசாத்திட்ட பேசி வீட்டை காலி பண்ண சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்பிச்சிடுறேன். இப்ப நீங்க கிளம்புங்க. இதுல 1 லட்சம் ரூபாய் இருக்கு. இது அட்வான்ஸா வச்சுக்கோங்க. மத்தத ரெஜிஸ்ட்ரேஷன் அன்னைக்கு கொடுத்துறேன். அட்வான்ஸ் எல்லாம் வேணாமா, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்குவோம். இல்ல, வெறும் வாயால பேசிட்டு போறது சரியில்லை. அதனாலதான் இது அச்சாரமா வச்சுக்கோங்க. சரிம்மா. சரி, நாங்க கிளம்புறோம். வாங்க. ஒரு வாரத்துல எங்களுக்கு அந்த இடம் வேணும். அவங்கள காலி பண்ண சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கலாம். சரிம்மா, போயிட்டு வரோம். வாமா. வரோம். கண்மணி, அந்த ஆளை பேசவே விடாம பணத்தால அடிச்சிட்டேன். அந்த இடம் கண்டிப்பா நம்மளுக்கு தான். அந்த ராசாத்தி ஒரு நாள் கூட நிம்மதியா இருக்க கூடாதுமா. அவளை கதற விட்டுக்கிட்டே இருக்கணும். அதுதான் என்னோட ஆசை. வா. ராசி பலனை பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, இன்னும் 2 வருடங்கள் உங்க வாழ்க்கை ஓன்னு போகுது. சூப்பரா போட்டிருக்கானுங்களே. என்ன மாப்ள, நியூஸ் பேப்பர்ல நியூஸா பாக்குற? அதெல்லாம் வேணா பாப்பானா? ராசி பலனை பார்த்துட்டு இருக்கேன். ராசி பலனா? அப்ப மேஷ ராசிக்கு என்னன்னு பார்த்து சொல்லு. ஊராசியா மாப்ள? ஆமா மாப்ள. பாத்துறேன். ஆஹா, ஓ பிரமாதம் மச்சான், வேற லெவல்ல போட்டிருக்காங்க. ஆமாண்டா, என்ன போட்டிருக்கான்னு தெரிஞ்சுக்கணுமா? ஆமா, தோ சொல்றேன். இது சொல்லு. மேஷராசி நேயர்களே, இன்னும் 6 மாத காலங்கள் உங்க வாழ்க்கை நக்கிட்டு போகுது. மச்சான், சூப்பரா போட்டுருக்காங்கடா. இன்னும் பாரு, சமையா போட்டு. மாப்ள, அப்படியே போட்டுருக்காங்க. ஆமாண்டா, இன்னும் கேவலமா போட்டுருக்காங்க. படிக்க வா. மாப்ள, போதும். நீ கும்பராசிக்கு என்னன்னு பாரு. அது யாருக்கு மாப்ள? பாரு, சொல்றேன். ஆஹா மச்சான், இதுக்கு வேற லெவல்ல போட்டுருக்காங்கடா. என்னன்னு தோ பாரு. கும்பராசி நேயர்களே, இன்னும் 1 வருட காலங்கள் உங்க வாழ்க்கை நல்லா கும்பிட்டு போகுது. ராசி பலனே வேணாம் மாப்ள, எல்லாம் பொய். அது பொய். ஏண்டா, இப்ப என்ன உங்களுக்கு ராசி பலன் என்னன்னு தெரியணும், அவ்வளவுதான். ஆமா மாப்ள. அது மூஞ்ச பார்த்தாலே சொல்லிடலாம். எப்படி? எப்படி இல்ல, இப்படி வா. நல்லா திரும்பி உட்காரு. மூஞ்ச காட்டு. அப்படி பண்ண அது கேவலமா இருக்கு. நார்மலாவே இந்த முக அமைப்பு உள்ளவர்கள் தன் ஃப்ரெண்டை ஏமாத்தி நல்லா தின்னுவார்கள். அதுக்கு தர்மடியும் வாங்குவார்கள்.
வாழ்க்கை முழுவதும் மொட்டை சிங்கிளாவே திரிவார்கள். போதும் மாப்ள, இதுக்கு மேல ராசி பலனை பார்க்கல, எதுவும் கேட்கல. மாப்பிள, இதுக்கு ஒரு பரிகாரம் இருக்குடா. நீ ஏதோ பாவம் பண்ணிருக்க. பாவமே உன்கிட்ட ராசி பலன் கேட்டதுதான் என் ஆளை விட்டு. அங்க பாரு, சிஸ்டர் வராங்க. நைஸ் சிஸ்டர். சிஸ்டர் எனக்கு நல்லா இருக்கு, போதும். சிஸ்டர், நீங்க ஒரு சேர்மன், உங்களுக்கு 1000 வேலை இருக்கும். அதெல்லாம் விட்டு நீங்க எதுக்கு இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கீங்க? அம்மா அண்ணி வேற யாராவது பண்ண சொல்லிருக்கலாம்ல, இல்ல வீட்டு வேலைக்காரங்களை வச்சா செஞ்சிருக்கலாம்ல. அண்ணே, வீடுங்கிறது நம்ம வாழ்ற இடம், வாசலுங்கிறது நம்ம வந்து போறது. அத நம்ம உயிர் போட வச்சிருக்க வேண்டாமா? கடவுளை வரவேற்கிற ஒரு வகையான வழிபாடு தான் இதெல்லாம். வீடு சுபிட்சமா இருக்க இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். சேர்மன் வேலை இருக்கதான் செய்யும். ஆனா குடும்ப பொண்ணா இதெல்லாம் நான் செஞ்சுதான் ஆகணும். ஆளெல்லாம் வச்சா நல்லா இருக்காதுன்னு. சேர்மன், எல்லாத்துக்கும் ஒரு விளக்கம் வச்சிருக்கீங்க. உயிரில்லாத பொருட்களுக்கும் நன்றி செலுத்தணும்னு நினைக்கிறீங்க. உண்மையிலே நீ கிரேட். சம்பந்தி, வீட்டை பார்த்துட்டு வந்துட்டோம், ரேட்டும் பேசியாச்சு. ஆனா அவ்வளோ பணத்துக்கு எங்க போறது? சம்பந்தி 2 பேர்கிட்டயும் பேசிட்டா நல்லா இருக்கும். முதல்ல அவங்க புதுசா வீடு வாங்க ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் ஒத்துக்க வச்சிடலான்ற நம்பிக்கையில தான் பேச சொன்னேன். அவர் வரட்டும், கேட்டுடலாம். புனிதா, கொஞ்சம் தண்ணி கொண்டாமா. அத்தை, மாமா வந்துட்டாங்க போல இருக்கு. வாங்க போய் பேசலாம். பேசுவோம் வா. மாமா, வந்துட்டீங்களா? என்னங்க, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லு மரகதம், என்ன விஷயம்? ஒண்ணுல, நம்ம குமரன் கண்மணிக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கலான்னு இருக்கேன். என்ன திடீர்னு அவங்களுக்கு வீடு வாங்கி தரேன்னு சொல்ற? இவ்வளவு பெரிய வீடு இருக்கும்போது அவங்களுக்கு எதுக்கு தனியா வீடு? வெட்டியா பணத்தை எதுக்கு செலவு பண்ணணும்? எதுக்கு செலவு நான் கேக்குறேன். இதே இனி எனக்கும் ராசாத்திக்கோன்னா பல்ல அழிச்சுக்கிட்டு செஞ்சிடலான்னு சொல்லுவல. உனக்கு இருக்கிற நான் ஒண்ணு பணத்தை வெட்டியா செலவு பண்ணல. இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தானே. நாளைக்கு அவன் குடும்பம் குழந்தை குட்டின்னு வந்துட்டா அதுக்கு யூஸ் ஆகும்ல. அதான் வாங்கணும்னு நினைக்கிறேன். நீ என்ன சொன்னாலும் எனக்கு இது சரியா படல.